தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பழக்கடைகள் மற்றும் ஜூஸ் கடைகளில் மக்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் தகவலை கேட்கலாம். லாவண்யா, நீங்கள் தற்போது எங்க இருக்கீங்க? இப்போ வெயிலுடைய தாக்கம் அந்த இடத்துல எவ்வளோ அதிகமாக இருக்கிறது? மக்கள்லாம் ஜூஸ் கடைகளும் பழக்கடைகளும் நோக்கி செல்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் தகவல். வணக்கம் ஸ்ரீதர். நாம் தற்பொழுது வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இருக்கிறோம். இங்கு சாலை முழுவதுமே தர்பூசணி கடைகள் இருப்பதனை காண முடிகிறது. அந்த சாலை முழுவதும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தர்பூசணி பழங்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. வாகன ஓட்டிகள் வாகனத்தை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த வெயிலினுடைய தாக்கம் காரணமாக அந்த வெயிலிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த சாலையின் ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்தி போட்டுவிட்டு இந்த தர்பூசணி பழங்களை வாங்கி உண்டுவிட்டு மீண்டும் தங்களுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் காண முடிகிறது. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு ரகமான ஒரு தர்பூசணி பழங்களும் இங்கு இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக தர்பூசணி பழங்களினுடைய விற்பனை எப்படி இருக்கிறது, தர்பூசணி பழங்களை மக்கள் எவ்வாறு விருப்பமாக வாங்கி உண்கிறார்கள், அதே போல தர்பூசணி ஜூஸை நோக்கியும் மக்களினுடைய ஆர்வம் சென்று கொண்டிருக்கிறது. இதனை குறித்த பல்வேறு வினாக்களுக்கு வியாபாரி நம்மிடம் இணைந்திருக்கிறார். அக்கா வணக்கம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலை முழுக்கவே தர்பூசணி பழங்களை அடுக்கி வச்சிருக்கீங்க. நிறைய வாகன ஓட்டிகள் சாப்பிட்றாங்க. எப்படி விற்பனை எப்படி போய்கிட்டு இருக்கு? ஃபஸ்ட்டு வெயில் அதிகமாக இருக்கிறக்கா வெயில் அதிகமாக தான் இருக்கிறதுனால ஜனங்கள் வராங்க, வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்றாங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வேணும்னாக்கா போகும்போது ஒரு பழமாக வாங்கின்னு போயிடுறாங்க. ஆனால் இந்த வெயிலேருந்து அவங்கள காப்பாற்றிக்கணுன்னாக்கா அதுமாரி தர்பீஸு, வாட்டர்மெலன், கிட்னி இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க. எங்களுக்கு முந்தையோட இப்போ பரவாயில்ல வியாபாரம். இப்போவே இவ்வளோ சூடு பிடிச்சிருக்குனாக்கா இன்னும் கத்திரி வெயில் ஆரம்பிச்சிருந்தா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்ட்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு வியாபாரம் ஆகுது. இப்போ தர்பூசணி பழங்கள் எப்படி வச்சிருக்கீங்க? இப்போ எந்த கிலோ அடிப்படையில் வாங்குறீங்க? எவ்வளோ அதிகபட்ச கிலோ பழங்கள் இங்கே இருக்கு? மக்கள் எவ்வளோ விருப்பமாக வாங்கிட்டு இருக்காங்க? எப்பவுமே நார்மலாக இருக்கிற மேத்தாமா இருக்குது. முந்தி மேலே இப்போ விலை அப்போ கம்மியாக இருந்தது. இப்போ வெயில் அதிகமாக இல்லை. நிறைய இடத்துல காய் போடலை. இந்த வாட்டி வியாபாரம்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் சீசன் முடிஞ்சிடுச்சு. போன வாட்டி ஒரு பிரச்சனை இல்லை, நிறைய பேர் போடாததுனால இப்போ போட்டிருக்காங்க. வியாபாரம் பரவாயில்ல. ஆனால் விலை கொஞ்சம் இப்போ அதிகமாக தான் இருக்குது. முந்தியோட இப்போ விலை அதிகம்தான். இப்போ தர்பூசணி பழங்களை சில பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் செட்டப்புமே நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ பழச்சாருக்கு இப்போ மக்களுக்கு இடையிலே எவ்வளோ ஆர்வம் இருக்குது, அவங்க எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க? பீஸ் சாப்பிடணுன்னா கொஞ்சம் லேட் ஆகுதுன்னுட்டு கொஞ்சம் ஜூஸாக குடித்தாக்க நல்ல எனர்ஜியாக இருக்குதுன்ட்டு வராங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அவங்க கேட்குற மாதிரி சுகர் போடாமல் ப்ளைனாகவும் போட்டு கொடுக்குறோம். ரேட்லாம் 20 ரூபா தான். நாங்கள் அதிகமாக விற்கல. 20 ரூபா தான். மேங்கோ ஜூஸ் இருக்குது, வாட்டர்மெலன், கிட்னி எல்லாமே 20 ரூபா தான் சாப்பிட்டு போகிறாங்க. வெயில் காலங்களில் பொரித்த வறுத்த உணவுகளை சாப்பிடுவதை விட இதுபோல குளிர்ச்சியான உணவு வகைகளை சாப்பிட வேண்டும் என மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நகரினுடைய பல்வேறு இடங்களுக்கு நாம் சென்று பார்க்கும் பொழுது இதே போன்ற பல்வேறு தர்பூசணி கடைகள் இருக்கிறது. அதற்கு பக்கத்திலேயே ஜூஸ் கடைகளும் இருக்கிறது. அதே வியாபாரிகள் ஜூஸ் கடைகளையுமே போட்டு மக்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. அதிலும் குறிப்பாக கிர்னி பழங்கள், தர்பூசணி பழங்கள் விற்பனையில் அமோகமாக இருக்கிறது. பொதுமக்கள் விரும்பி உண்ணக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. தர்பூசணி கீற்றுகளை மட்டும் வாங்காமல் முழு தர்பூசணி பழங்களையும் வாங்கி குடும்பத்தினருடன் உண்டு மகிழக்கூடிய அந்த வேளையிலே பொதுமக்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து நகரினுடைய பல்வேறு இடங்களில் தண்ணீர் பழங்களினுடைய விற்பனை அதிகமாக இருக்கிறது. வரக்கூடிய மே 4ஆம் தேதியிலிருந்து கத்திரி வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு 25 நாட்கள் அக்னி நட்சத்திரமானது நிலவ இருக்கிறது. வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குமோ என எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலில் பொதுமக்கள் தண்ணீர் பழங்களையும் அதே போல நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளையும் உண்பதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக தர்பூசணி பழங்களினுடைய விற்பனை என்பது தற்பொழுது பொதுமக்கள் மத்தியிலே அமோகமாக இருக்கிறது. ஸ்ரீதர், களத்திலிருந்து தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.